உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த அவசர செயற்குழு கூட்டம்ல முக்கியமா என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படவும் ஆலோசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது? என்ன நிலவரம்? அதிமுக செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட செயற்குழு உறுப்பினர்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த கூட்டம் தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுவை உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில இந்த தோல்விக்கான காரணங்கள் குறித்து கடந்த மாதம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கரூர், புதுச்சேரி தொகுதி தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 38 நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளிடத்துல எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் காரணமாக தோல்வி அடைந்ததாகவும், தேர்தல் பணிகளில் ஒருங்கிணைப்பின்மை, உட்கட்சி பூசல் என அடுக்கடுக்கான அந்த புகார்களை எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு சில தொகுதிகளில் சார்ந்த நிர்வாகிகள் கட்சியை பலப்படுத்த பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும், சட்டமன்றம், உள்ளாட்சி, நாடாளுமன்றம் என தொடர்ந்து இந்த தொடர் தோல்விகளுக்கான காரணமான மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் மீது கட்சி தலைமை இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டதாக தகவல் வெளியான நிலையில இது தொடர்பாக முடிவெடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டதாகவே அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதன் தொடர்ச்சியாக தான் ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்படுவது என முடிவானது. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அந்த அறிவிப்புக்கு அடுத்த தினமே அந்த கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில அவசர செயற்குழு கூட்டம் தமிழ்மகன் உசேன் தலைமையில நடைபெறும் என்று அன்றைய தினமே அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அவசர செயற்குழு கூட்டமானது கூடியிருக்கிறது. இதுல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவுடைய சட்ட விதிகள்ல மாற்றம் மேற்கொள்ளக்கூடிய வகையில முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிகிறது. அதே போல கட்சியில அதிகாரங்கள் அனைவருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில மாவட்டங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில இந்த அனைவருக்கும் இந்த அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்கக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது என இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பைலால இருக்கக்கூடிய சில சட்ட விதிகள்ல திருத்தம் மேற்கொள்வதற்காக இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இவை தவிர வழக்கமாக ஒரு செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் என்று வருகின்ற பொழுது ஆளும் கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த அடிப்படையில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் புழக்கம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மிக முக்கியமாக கட்சியை பலப்படுத்துவது, கட்சியில இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில சில முடிவுகள் எடுப்பது, இப்படி பல்வேறு முக்கிய முடிவுகள் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்தின் முடிவிலேயே 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில அந்த தேர்தலுக்காக பணிக்குழு அமைப்பது போன்ற முக்கிய முடிவுகளும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக ஒரு 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக அதிமுக தலைமை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தவிர ஒரு சில சிறப்பு தீர்மானங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.